அபூபக்கர் சித்திக் வந்து புகையில் இருக்கும் பொழுது அதிஷ சுகாரி நபாபம் அதிஷகில்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸபிலா சதிரிகாரி புகைக்கு நடுவில் நீங்க போய் பாருங்க. அவங்க அங்கேயும் புகைக்கு நடுவில் வந்தாங்க. வஜதமா அபேல கண்டாம அகலாம நடுவில் வந்தா தண்ணி சுரந்து வருது. அது வந்து பாலை விட வெண்மையாகுது. குடிச்சு பார்த்தா தேனை விட அதிகமான இனிப்பா இருக்கு. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் பெருமானார் இன்னல்லா அமரன் மலக்கல் முஅக்கல் அங்க எப்புற நகரன் மின் அன்ஹாரி ஜன்னா இலா சதிரி காரி லிதர்ஷன பயா அபூபக்கர், நீங்கள் குடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தண்ணீர் சுவனத்திலே உள்ள ஆறுகளிலே உள்ள தண்ணீர், அந்த சுவனத்தினுடைய ஆற்று தண்ணீரை தான் மலக்கு உத்தரவிட்டு அந்த மலக்கு தான் கொண்டு வந்து இந்த புகையிலை ஊற்றாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதுதான் பாலோட உண்மையா இருக்கு, தேனை விட சுவையா இருக்கு. வலி இதெல்லாம் எனக்கு இவ்வளவு பெரிய மக்காமா, இவ்வளவு பெரிய அந்தஸ்தா அப்படின்னு கேக்குறாங்க அபூபக்கர் சித்திக். உடனே சொன்னாங்க லா யதுகுலுல் ஜன்னா மன் யபுகலுக, இவ்வளவு பெரிய மக்காம்ல நீங்க இருக்கிறதுனால ஒருத்தர் என்ன அமல செஞ்சிருந்தாலும் சரி, எந்த அமல செஞ்சு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைய செய்யணும்னு நினைச்சாலும் சரி, அபூபக்கர் உங்களை அவன் பகைச்சா, உங்களை அவன் விரோதித்தா, உங்களை அவன் வெறுத்துட்டா அவனுக்கு ஜன்னத்து ஹராம், ஜன்னத்துக்கு போக முடியாது என்றால்